Hello friends, welcome to Shakti's Knowledge Hub. Myself Dr. Shakti Sukanya. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மேனேஜர் அப்படின்னா யாரும் அப்படின்னும் அவங்க ஆர்கனைசேஷனுக்குள்ளே என்ன மாதிரியான ஒர்க்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதை வந்து நம்ம ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வந்து ஒரு மேனேஜர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மேனேஜர் அப்படின்னா யார் அப்படின்னு ஒரு சின்ன விஷயங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவாக பார்த்துடலாம். மேனேஜ்மெண்ட் பெர்ஃபார்ம்ஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஃபார் தி அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷனல் கோல். மேனேஜ்மெண்ட் அப்படின்னாவே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்ற விஷயம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா அது பிளானிங்காக இருக்கலாம், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங், கண்ட்ரோலிங், இந்த மாதிரி பல விஷயங்கள். ஸோ இது எல்லாமே எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக. எனி பர்சன் ஹூ பர்ஃபார்ம்ஸ் தீஸ் ஃபங்க்ஷன் இஸ் த மேனேஜர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறவங்க யார் அப்படின்னா, அதாவது அந்த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனை பண்ணுறவங்க யார் அப்படின்னா தான் மேனேஜர். அந்த மேனேஜர் ஒரு ஐடியா ஜென்ரேட் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு திங்ஸை ஹேண்டில் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பீப்புள் அல்லது பீப்புள் சார்ந்த விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மேனேஜருக்கு உண்டானது. ரோல் பர்ஃபார்ம்டு பை மேனேஜர். ஒரு மேனேஜராக ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே என்ன மாதிரியான ரோல் பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டு மீட் தி மெனி டிமாண்ட் ஆஃப் பர்ஃபார்மிங் தயர் ஃபங்க்ஷன்ஸ், மேனேஜர்ஸ் அஸ்யூம் multiple roles. A role is an organized set of behavior. ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள நிறைய டிமாண்ட்ஸ், அதாவது நிறைய தேவைகள் இருக்கும், நிறைய விதமான விஷயங்கள் வந்து அங்கே செய்ய வேண்டி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு மேனேஜராக அவங்க வந்து அஸ்யூம் பண்ணணும், அதாவது அனுமானிக்கிறது, மல்டிபிள் ரோல்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்கும். எது யார் எங்கே எப்போ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா WH கொஷின் சொல்லுவேன் இல்லையா, யார், ஹூ, வேர், ஹவு, வென், ஹூம், அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே திங்க் பண்ணோம். ஸோ ரோல் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ரி மின்ஸ்பர்க் has identified 10 roles common to the work of all the manager. The 10 roles are divided into 3 groups. ஹென்ரி மின்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு பர்சன், அவர் வந்து ஆர்கனைசேஷன்ஸில் நிறைய ரிசர்ச்சஸ் கண்டக்ட் பண்ணி அந்த அனலைசிஸ் மூலமாக ரோல் ஆஃப் மேனேஜர் அப்படிங்கிற ஆஸ்பெக்டை வந்து 10 கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதை வந்து எகெயின் ஒரு 3 குரூப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மேனேஜர் ரோல் அண்ட் தி requirement of these roles can be played at the different time by the same manager and to different degrees depending on the level and functions of management. The 10 roles are described individually but they form an integrated as a whole. அதாவது ஒரு மேனேஜரியல் ரோல் அப்படிங்கிறது வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது அந்த மேனேஜர் தான் அப்படின்னாலும் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த வேலைகளை செய்வாங்க. ஸோ அந்த டைமை பொறுத்தும் அந்த டிகிரியை பொறுத்தும் வேலைகள் வந்து சின்ன சின்ன ஆஸ்பெக்டில் மாறுபடும். பட் செய்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதே மேனேஜர். ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 10 ரோல்ஸை வந்து செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக வந்து டிஸ்கிரைப் பண்ணி இருந்தாலும் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடானது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே சொல்லப்படுது. இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு வந்து மேனேஜரியல் ரோல்ஸை பற்றி ஈஸியாக புரிய வைக்கும். ஸோ அந்த 10 ரோல்ஸ் என்னென்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த லிஸ்ட் பண்ணியிருக்கிற ரோல்ஸ்: ஃபிகர் ஹெட், லைசன், லீடர், மானிட்டர், டிசமினேட்டர், ஸ்போக் பர்சன், என்டர்பிரனர், டிஸ்டர்பன்ஸ் ஹேண்ட்லர், ரிசோர்ஸ் அலோகேட்டர், நெகோஷியேட்டர். இந்த மாதிரியான 10 ரோல்ஸ் வந்து அந்த மேனேஜர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து 3 கேட்டகரி ஆஃப் குரூப்ஸ்குள்ளே வந்துட்டு வராங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல், இன்ஃபர்மேஷனல் அண்ட் டெசிஷனல். ஸோ இங்கே ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் ஒரு கம்யூனிகேஷன் அல்லது இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதாவது கம்யூனிகேட் ஆகுது, இன்ஃபர்மேஷன் கன்வே ஆகுது. அதுக்கப்புறம் கன்வே ஆகிற இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராசஸ் ஆகுது, அதாவது எந்த இடத்துல சரியான முறையில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ணணும் ஒரு இன்ஃபர்மேஷனை. ஸோ அது வந்து செகண்ட் ஸ்டேஜ்லேயும். தேர்ட் ஸ்டேஜ் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது எந்த இடத்துல கரெக்டாக கொண்டு சேர்க்க வேண்டியதோ அந்த இடத்துல. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டெசிஷனல், ஒரு முடிவெடுக்க வேண்டிய பட்சத்தில். அதனால் இந்த 3 ஆஸ்பெக்டில் அந்த ரோல்ஸை வந்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம என்னென்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப் இன்டர்பர்சனல் ரோல். Interpersonal role link all the managerial work together. The 3 interpersonal roles are primarily concerned with interpersonal relationship. இன்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்போம்.
அது மாதிரி இன்டர் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இன்டர் அப்படின்னா பிட்வீன், ஒரு 2 பர்சன்ஸுக்கு நடுவில் இல்லைன்னா 2 குரூப்புக்கு நடுவில் அந்த மாதிரி இருக்கிற ஆஸ்பெக்டில் ஒரு மேனேஜரியல் ஒர்க் வந்து டுகெதராக பண்ணும்போது அந்த ஒர்க்கை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணுறது வந்து ஒரு மேனேஜரோட ரோலாக இருந்தாலும் அவங்க வந்து நிறையா பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுற பட்சத்தில் அங்கே இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம். அதாவது நிறைய பர்சன்ஸ் அங்கே சம்மந்தப்பட்டு இருக்காங்க. இதுலேருந்து இதுக்கு கீழே என்னென்ன ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபிகர் ஹெட் ரோல். The manager represents the organization in all the matters of formality. The top level manager represents the company legally and socially to those outside of the organization. The supervisor represents the work group to higher management and the higher management to the work group. ஸோ மேனேஜர் அப்படிங்கிறவங்க வந்து நிறைய கேட்டகரிஸில் இருப்பாங்க. நம்ம டாப் லெவல், மிடில் லெவல், லோயர் லெவலில் படித்த மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு டிபெண்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் நேச்சர் அது வந்து மாறும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு மேனேஜர் அப்படிங்கிறவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஒரு டீமாக அல்லது ஒரு குரூப்பாக அல்லது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஒரு மேனேஜர் தான். இதுவே ஒரு டாப் லெவல் மேனேஜராக இருந்தார் அப்படின்னா அவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சம்மந்தமான லீகலான ப்ரொசீஜர்ஸு, சோஷியலி அதாவது சொசைட்டி சம்பந்தமான விஷயங்கள், அந்த மாதிரி அவுட் சைட் த ஆர்கனைசேஷன் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுலெல்லாம் வந்து அவரோட ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து இருக்கும். ஆர்கனைசேஷனோட சார்பாக அவர் வந்து தலையிடுற சில விஷயங்கள். அடுத்தது சூப்பர்வைசர் ரெப்ரசன்ஸ் தி ஒர்க் குரூப். இதுவே சூப்பர்வைசர் கேட்டகரி ஆஃப் பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா ஒர்க் குரூப்லேருந்து ஹையர் மேனேஜ்மெண்ட் லெவலுக்கும் கான்டாக்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹையர் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒர்க் குரூப். ஸோ வைஸ் வர்ஸாவாக இருக்கலாம். இப்படியும் கம்யூனிகேஷனில் இருப்பாங்க, இந்த மாதிரியும் இருக்கலாம். இதுவே டாப் லெவல் பீப்புளாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அவுட் சைட் த ஆர்கனைசேஷனில் தான் வந்து அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் அல்லது முக்கியமான ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ ஒரு மேனேஜர் இருக்காரு அப்படின்னா ஹேஸ் டு பெர்ஃபார்ம் சம் டியூட்டிஸ் டு தி செரிமோனியல் நேச்சர் சச் அஸ் greeting to the touring dignitaries, attending the wedding of the employee, taking an important customer to lunch and so on. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணுற விஷயங்கள், அது ஏதாவது ஒரு செரிமோனியல் நேச்சர், ஏதாவது ஒரு பார்ட்டிசிபேஷன் மாதிரி இருக்கலாம், ஒரு மேரேஜுக்கு போகிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா பையர்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா அந்த டிக்னிட்டரிஸ் அந்த பீப்புளை வந்து ட்ரீட் பண்ணுறதுல இருக்கலாம், அல்லது ஒரு எம்ப்ளாயி வெட்டிங், அந்த மாதிரி என்ன ஒரு ஆஸ்பெக்ட்னாலும் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணி கொண்டு போகிறது அந்த மேனேஜரோட ரோல். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரோல். அடுத்தது த லீடர் ரோல். It defines the relationship between the manager and the employee. As a leader, every manager must motivate and encourage his employees. He must also try to reconcile their individual needs with the goal of the organization. இங்கே வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மேனேஜர் அண்ட் எம்ப்ளாயி. ஒரு லீடராக ஒரு ரோல் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மேனேஜரோட ரோல் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான ரெஸ்பான்சிபிலிட்டியோட அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் கிட்டையும் சரி மற்ற பீப்புள்ஸ் கிட்டையும் பிஹேவ் பண்ணுறது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி ஒரு நல்ல லீடராக இருக்கணும். அதே மாதிரி அந்த மேனேஜர் நல்ல மோட்டிவேட்டராக இருக்கணும். ஒரு எம்ப்ளாயீஸ்க்கும் சரி இல்லாட்டினா பியர் குரூப்புக்கும் சரி மோட்டிவேட் பண்ணி நல்லா என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் ரைஸ் ஆகும். அதே மாதிரி ஆர்கனைசேஷனல் கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு இண்டிவிஜுவல் நீட் என்ன, ஒரு எம்ப்ளாயிக்கு தனிப்பட்ட முறையில் வேலை சார்ந்த தேவைகள் தாண்டி வேறு எந்த விஷயங்கள் அந்த எம்ப்ளாயியை திருப்திப்படுத்துது, நல்ல விதமாக அந்த எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ண வைக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து ஒரு லீடராக ஒரு மேனேஜராக அந்த பர்சன் வந்து தெரிஞ்சு அந்த அத்தனையுமே வந்து பூர்த்தி பண்ணணும். தேர்ட், the liaison role. Every manager must cultivate contacts outside his vertical chain of command to collect the information useful for his organization. அதாவது ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுற பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கான்டாக்ட்ஸ் நிறையா தெரிஞ்சிருக்கணும் அவுட் சைட் தி ஆர்கனைசேஷன், அல்லது யாரெல்லாம் வந்து ஆர்கனைசேஷனுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, ஸோ அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், எந்த ஆஸ்பெக்டில் யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கான்டாக்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி கம்யூனிகேஷனில் இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா தான் வந்து அந்த பர்சன் வந்து ஆர்கனைசேஷனோட வெல்பீயிங்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அடையாளமாக இருக்குது. இன்ட்ராக்ட்ஸ் வித் பியர்ஸ் அண்ட் பீப்புள் அவுட் சைட் தி ஆர்கனைசேஷன். ஸோ கூட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வெளியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்க எல்லாத்துக்கூட
கூட ஒரு இன்ட்ராக்ஷனில் இருக்கணும். ஸோ கஸ்டமராக இருக்கலாம், சப்ளையராக இருக்கலாம், மார்க்கெட், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், லீகல் பீப்புள், அந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்டில் வேணாலும். த டாப் லெவல் மேனேஜர் யூஸ் த லைசன் ரோல் டு கெயின் த ஃபேவர் அண்ட் இன்ஃபர்மேஷன் வைல் த சூப்பர்வைசர் யூசஸ் இட் டு மெயின்டைன் தி ரொட்டீன் ஃப்ளோ ஆஃப் ஒர்க். ஸோ ஒரு டாப் லெவல் மேனேஜராக இருக்கிற பட்சத்தில் அந்த லைசன் ரோல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபேவர், ஆர்கனைசேஷனுக்கு தேவையான சம்பந்தப்பட்ட தகவல்களை வந்து சேகரிக்கிற ஒரு பர்சனாகவும், இதுவே ஒரு சூப்பர்வைசராக இருக்கிற பட்சத்தில் அந்த தகவலை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி ஆர்கனைசேஷனோட ஃப்ளோ ஆஃப் ஒர்க் வந்து ப்ராப்பராக போகிறதுக்காகவும் பெர்ஃபார்ம் பண்ணணும். செகண்ட் குரூப் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷனல் குரூப். ஸோ இது வந்து ரோல்ஸ் கேட்டகரியில் வர்றதுனால தான் எல்லா இடத்துலையுமே நம்ம ரோல்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். த இன்ஃபர்மேஷனல் ரோல்ஸ் என்ஷூர்ஸ் தட் இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரொவைடட். The three informational roles are primarily concerned with the information aspect of the managerial work. So, managerial work-க்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனல் ரோல். இதுக்கு கீழே என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் மைக்ரோ ரோல்ஸ் வந்து ஒரு மேனேஜர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல் மானிட்டரிங். அதாவது ஒரு ஒர்க், ஒரு கம்யூனிகேஷன் ஒன்ஸ் ஆர்கனைசேஷனுக்குள்ளே பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து மானிட்டரிங், அதாவது மேனேஜிங் அல்லது கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது வந்து அந்த மேனேஜரோட ஒரு முக்கியமான ஒர்க். ஸோ ரிசீவ்ஸ் அண்ட் கலெக்ட்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஆப்ரேஷன் ஆஃப் த என்டர்பிரைசஸ். ஒரு ஆர்கனைசேஷனோட ஒர்க் நடக்கும்போது அங்கே என்னென்ன விஷயங்களெல்லாம் வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் ஆகிருக்கணுமோ அந்த எல்லா விஷயத்தையும் ரிசீவ் பண்ணி அதை வந்து நல்லா கலெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கம்யூனிகேட்டும் பண்ணணும். ஸோ மானிட்டரிங் ஒரு என்டர்பிரைசஸோட ஆப்ரேஷன் வந்து நல்லா எந்த தங்கு தடையும் இல்லாமல் நடக்கிறதுக்காக. செகண்ட் ரோல் டிசமினேட்டர். The manager passes some of his privileged special information directly to his subordinate who would otherwise have no access to it. இப்போ இன்கேஸ் வந்து ஒரு சபார்டினேட் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தகவல் வந்து சொல்ல வேண்டி இருக்கு, கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பட்சத்தில் இருக்காங்க, ஆனால் அவங்களால நேரடியாக தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ப்ரிவிலேஜ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் அல்லது ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன்ஸை அந்த சபார்டினேட் அல்லது எம்ப்ளாயிக்கு கன்வே பண்ணுற ஒரு ரோலில் அந்த மேனேஜர் இருக்கிறதுனால அது டிசமினேட்டர் ரோல் அப்படிங்கிறாங்க. அதாவது பாஸ் பண்ணுறது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இவரோட டாப் லெவலில் இருக்கிறவங்கலேருந்து அல்லது வேறு ஏதாவது ஒரு சோர்ஸஸ்லேருந்து அந்த எம்ப்ளாயி அல்ல சப்பார்டினேட் யாருக்கு தகவல் தேவையோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டிய ஒரு ரோல் தான் இந்த மேனேஜர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அடுத்தது ஸ்போக் பர்சன் ரோல். In this role, the manager informs and satisfies various groups and people who influences his organization. He advises shareholders about the financial performance, assures consumer group that the organization is fulfilling its social responsibility, and satisfy government that the origination is abided by the law. அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மேனேஜர் வந்து ஒன்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள வர்றதும் சரி, அதை கம்யூனிகேட் பண்ணுறதும் சரி, மிடில் பர்சனாக இருந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபை வேரியஸ் குரூப்ஸ். ஸோ வேரியஸ் கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஆர்கனைசேஷனுக்கு சம்மந்தப்பட்டு இருப்பாங்க, எம்ப்ளாயி மட்டும் அல்லாமல். ஸோ எல்லாத்தோட நீட்ஸையும் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கன்வே பண்ணக்கூடிய தகவல் கரெக்டாக போய் சேரணும். அண்ட் பீப்புள் ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் ஹிஸ் ஆர்கனைசேஷன், யாரெல்லாம் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே நேரடியாகவும் மறைமுகமாகவும் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ. He advises the shareholder about the financial performance. ஸோ ஒரு ஷேர் ஹோல்டருக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுனா இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ். இன்கேஸ் ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்தாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு, இதுவே வந்து ஒரு கன்சியூமராக இருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷனோ இல்லைனா அவங்க கேட்குற கேள்விகளுக்கு உண்டான பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். அல்லது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம சிஎஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு ரோலில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யாருக்கு எந்த தகவல் தேவைப்படுதோ அதே மாதிரி. கவர்மெண்ட், இன்கேஸ் வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களா. ஸோ சிம்பிளாக ஒரு பிக்சராக சொல்லணும் அப்படின்னா மேனேஜர், சப்ளையர், மார்க்கெட், கஸ்டமர், கவர்மெண்ட், லீகல் ஃபார்மாலிட்டிஸ் பார்க்குறவங்க, அந்த மாதிரி சொசைட்டி, இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் கரெக்டாக அவங்களோட ஒரு ஸ்போக் பர்சனாக நின்று சரியான முறையில் கம்யூனிகேஷன்ஸ் பாஸ் பண்ணணும். ரிசீவிங் அண்ட் சென்டிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். தேர்ட் குரூப் டெசிஷனல். This role makes the significant use of information in decision making aspect. ஒரு டெசிஷன், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சம்பந்தமான முடிவெடுக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது எந்தெந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சிச்சுவேஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி எந்த டெசிஷன் எப்போ எடுக்கணும் அதுக்கு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அப்போ என்ன மாதிரியான ஒரு ரோல் வந்து ஒரு மேனேஜர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, இதெல்லாம் தான் வந்து இந்த தேர்ட் குரூப்புக்குள்ளே வருது.
ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்டர்ப்ரனரியல் ரோல். த மேனேஜர் இனிஷியேட் சேஞ்சஸ், நியூ ப்ராஜெக்ட்ஸ், ஐடென்டிஃபை நியூ ஐடியாஸ், டெலிகேட் ஐடியா ரெஸ்பான்சிபிலிட்டி டு அதர்ஸ். ஸோ ஒரு என்டர்ப்ரனர், அதாவது ஒரு தொழில் முனைவோராக, ஒரு ஆர்கனைசேஷனோட ஓனராக இருந்தால் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிளாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஈவன் நீங்கள் ஒரு மேனேஜராக ரெப்ரசன்ட் பண்ணினாலும் கண்டிப்பாக ஒரு என்டர்ப்ரனர் மாதிரி அவரோட இடத்துல இருந்து உங்களோட பல வேலைகள் வந்து செய்ய வேண்டியிருக்கும். நீங்களே உங்களை ஒரு மேனேஜராக இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு சேஞ்சஸ் ஆர்கனைசேஷனுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னாலும் அதுக்கு இனிஷியேட் பண்ணணும். தலைமைத்துவத்தோட அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லாட்டி நியூ ஐடியாஸ் கேதர் பண்ணணுமா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, அல்லது ஏதாவது ஐடியாஸ் அல்லது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யாருக்காவது கம்யூனிகேட் பண்ணுமா. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் ஒரு என்டர்ப்ரனராக இருந்து நீங்கள் ஒரு மேனேஜராக உங்கள் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணணும். செகண்ட் ரோல் டிஸ்டர்பன்ஸ் ஹேண்ட்லர். எல்லா ஆர்கனைசேஷன்லேயுமே வந்து நிறைய பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில டைமில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வித்தின் தி ஆர்கனைசேஷனும் சரி, அவுட் சைட் தி ஆர்கனைசேஷனும் சரி, அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு சூழ்நிலை, அதாவது இயல்புக்கு மீறின ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ அதை ஹேண்டில் பண்ணும்போது ப்ளே பண்ணுற ரோலுக்கு பேர் தான் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஹேண்ட்லர். த மேனேஜர் டீல்ஸ் வித் treat to the organization. The manager takes the corrective action during disputes. ஸோ ஆர்கனைசேஷன் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் ட்ரீட் பண்ணுறதாகட்டும் சரி, ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன், ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, டிஸ்பியூட்ஸ், ஒரு தப்பு நடந்துட்டுருக்கு அப்படின்னா அங்கே பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சபார்டினேட்ஸ்க்கு நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை, எம்ப்ளாயீஸ்க்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை, இல்லை கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிமிலராக தெரியும். பட் சின்ன சின்ன சுச்சுவேஷனில் அது வந்து மாறும். அதுதான் வந்து நம்மளோட இன்ட்ரோடக்ஷன்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு சபார்டினேட்க்கு ஏற்படுற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஆகட்டும், அல்லது ஒரு கஸ்டமர் ரிலேட்டடான பிரச்சனைகள் ஆகட்டும், இல்லைன்னா சொசைட்டி சம்மந்தமான பிரச்சனை. ஸோ இதுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த வாட்டர் பொல்யூஷன் ப்ராப்ளம் வந்துச்சு ஒரு குறிப்பிட்ட சிட்டியில். ஸோ அங்கே என்னாச்சு அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து பாஸ் ஆகிற ஒரு கழிவு நீர்னால வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, அது சொசைட்டியை பாதிக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டெசிஷன் எடுத்தால் தான் ஆர்கனைசேஷனோட நேமும் பாதிக்காது, சொசைட்டிக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது, அதாவது அவங்களோட இமீடியட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான எந்தெந்த ஆஸ்பெக்டில் ப்ராப்ளம்ஸ் வருதோ அந்த எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணுறதுனால தான் அது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஹேண்ட்லர் ரோல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ரோல் ரிசோர்ஸ் அலோகேட்டர் ரோல். The manager decides who gets resources, schedules, budget sets, priorities and choose where the organization will apply its efforts. ஸோ ஒரு ரிசோர்ஸ் அலோகேட்டராக ஒரு மேனேஜர் ஒர்க் பண்ணும்போது எந்த ரிசோர்ஸ் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் எவ்வளோ தேவைப்படுது, அது ரிசோர்ஸ் அப்படின்னா வந்து எல்லாமே ஒரு வளங்கள், ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு வேலை செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பொருட்கள் எல்லாமே தேவைப்படுதோ அது எல்லாமே சரியான முறையில் சரியான விகிதத்தில் சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறது தான் வந்து அவருடைய ஒரு ரோல். ஸோ அது வந்து ஒரு எம்ப்ளாயீஸ் அலோகேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா பட்ஜெட் அலோகேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா டைம் அலோகேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டாஸ்க்கை ஒருத்தங்களுக்கு கொடுக்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சரியாக பார்த்து செய்யும்போது தான் வந்து அந்த ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ரோல் ஒரு மேனேஜர் பர்ஃபார்ம் பண்ணுறது. லாஸ்ட், நெகோசியேஷன் ரோல். ஒரு மேனேஜராக வந்து என்ன மாதிரியான நெகோசியேஷன்ஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க, அதாவது ஒரு பார்கெனிங் மாதிரி ஒருத்தங்க சார்பாக பேசுகிற ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், எம்ப்ளாயீஸ்க்காகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, மேனேஜர் நெகோஷியேட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் சார்பா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள் நெகோஷியேட் பண்ண வேண்டியது இருக்கு. சிபாரிசு அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் அந்த இவங்களுக்காக பேசுறது. இப்போ இன்கேஸ் வந்து ஒரு எம்ப்ளாயி சார்பாக பேசுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு தேவை இருக்கு, அதை பூர்த்தி பண்ணி வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறது. இதுவே டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்காக பேசணும் அப்படின்னா அவுட் சைட் ஆர்கனைசேஷனுக்காக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து எம்ப்ளாயீஸே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கம்பெனியோட சார்பாக வந்து பேசுறது வந்து அந்த பர்சனோட ரோல். இந்த மாதிரி நெகோசியேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் ரோலாக இருக்கும் ஒரு மேனேஜருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண அந்த ரோல், மேனேஜருடைய ஒரு ரோல்ஸ். 10 ரோல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு ரோல்ஸும் வந்து 3 குரூப் கீழே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஷன் முடியுது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறோம். நம்ம சேனல் சக்திஸ் நாலேஜ் ஹப் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பாய்.